கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றொரு தலைப்போடு இன்றைய செய்தியை கேட்போம். பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் வேண்டுமா, அல்லது ஆசீர்வாதத்தை மட்டும் அள்ளித்தரும் ஆண்டவர் வேண்டுமா? தயவு செய்து நன்றாக சிந்தித்து நீங்கள் யோசிக்க வேண்டியது மிகவும் அவசியம். தானியேல் ராஜாவின் போஜனத்தை, ருசியான போஜனத்தை குறித்து அந்த போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டார். ஒரு நல்ல தீர்மானம். என்று நீங்கள் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவன், உன்னத தேவன் உயர்ந்த நோக்கத்திற்காக உன்னையும் என்னையும் இந்த உலகத்திலே அழைத்திருக்கிறார். எத்தனையோ நல்லவர்கள், எத்தனையோ படித்தவர்கள், எத்தனையோ அழகுள்ளவர்கள், எத்தனையோ பணம் படைத்தவர்கள், பலமுள்ளவர்கள் இருக்கும் பொழுது உன்னை தெரிந்து கொண்ட நோக்கம் எதற்காக என்றால் உன்னத நோக்கத்திற்காக. இந்த உலகத்திற்குரிய காரியத்திலே நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அது மிகவும் பரிதாபமான நிலைமையிலே தள்ளப்படுவோம். உலகத்திலே நாம் வாழ்கிறோம், அதற்கான தேவைகளை தேவன் சந்திக்கிறார், எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த உலகத்தை மட்டுமே நம்பி உயர்ந்த பதவி, உயர்ந்த பணம், அழகு, 4 பேர் நம்மை மதிக்க வேண்டும் என்று அந்த எண்ணத்தில் வாழும் பொழுது அது மிகவும் பரிதாபமான நிலைமை. வேதத்தின் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாக போதிக்கிறது: இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். எல்லா மனுஷரை பார்க்கிலும், சாதாரணமாக அல்ல, எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதாபமான நிலைமை. ஆகவே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல என்று ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சியாக சொல்லும்படி நாம் வாழ வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார். உலகத்தில் இருக்கிறோம், உயர்ந்த நிலையிலே தேவன் நம்மை வைப்பார், அதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் உலகத்திற்காக மாத்திரம் நாம் வாழும் பொழுது பரிதாப நிலைமையை அடைவோம். அப்படிப்பட்ட பாவத்தை செய்தபடி தேவன் நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமென்.